Welcome back guys. So இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது போட் Airdopes 175 earbuds இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த earbuds ஓட unboxing and full detail review தான் வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா அதோட 3 key specs வந்து கொடுத்திருக்காங்க. Quad mics அப்புறம் வந்து 35 hours battery life அப்புறம் ASAP charge வந்து கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா all about music வந்து கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து one touch voice assistant வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா அதோட மத்த ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் MRP எங்கயாச்சும் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? ஸோ இதோட எம்ஆர்பி கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 3000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1700 rupeesக்கு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு குட்டி சீல் இருக்கும். ஆமாம். ஸோ இதையும் நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம். ஆனால் இதோட இந்த பேக்கேஜிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இயர்பட்ஸ் வெயிட்டாக இருக்காலேன்னு தெரியல. ஓ வாவ், செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம சூப்பராக இருக்குது இதோட பேக்கிங். ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து டைப் சி கேபிள் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழக்கம் போல் போட்டில் தர அதே பேப்பர் ஒர்க்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு மாதிரி எல்லாமே பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம இயர்பட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இயர்பட்ஸில் நமக்கு பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து ஒரு நாள் நல்லா தரவாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செம சூப்பர்பான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த கேஸில் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெச்சஸ் பற்றியோ இல்லை ஸ்க்ராச்சஸ் பற்றியோ நம்ம வந்து கவலையப்பட தேவையில்ல. அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து ஒரு LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் ஒரே ஒரு குறை என்னன்னா ஹிஞ்ச் மட்டும்தான். ஹிஞ்ச் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டிஃபாகவே இல்லை. இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கனால நம்ம வந்து பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணோம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் நமக்கு வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இயர்பட்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் நமக்கு வந்து மேட் ஆஸ் வெல் அஸ் கிளாசி ரெண்டு ஃபினிஷ்மே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டச் கண்ட்ரோல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து இருக்குது. இந்த சைட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. திரும்பி இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 டோன் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 கலரில் எந்த கலரை சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் நமக்கு வந்து ஹிஞ்ச் தவிர பெருசாக எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. அப்புறம் இந்த இயர்பட்ஸோட ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட் நான் வந்து அந்த இயர்பட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே ஃபஸ்ட் டைம் போட்டோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பழகிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபிட் வைஸ் எனக்கு பர்சனலாக இந்த இயர்பட்ஸ் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குயிக்காக இந்த இயர்பட்டோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம லெஃப்ட் இல்லைனா ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட் இல்லைனா ஃப்ரண்ட்ல ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால் சோப்புமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் சோப்பை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா காலை வந்து ஆன்சர் பண்ணும், 2 வாட்டி பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும், இல்லைனா வந்து என்கால் பண்ணிடும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இவங்க வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்கனால கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்த உடனே போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து 200 மில்லிசெகண்ட்ஸ்க்கு மேலேயே வந்து கிடச்சிது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா போட் வந்து இதை விட இன்னும் சீப்பரான இயர்பட்ஸில் வந்து லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுக்கலன்னு வந்து தெரில. நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு பெருசாக எந்த டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் கேமிங் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதனால் கேமிங்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து கேமிங்க்கு வந்து செட் ஆகாது.
நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட பெரிய ஹைலைட்டான அதோட கால் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் வந்து 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இவங்க வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இண்டோரில் பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸுமே கேட்குது. பட் இருந்தாலுமே நம்ம வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கேட்குறதுனால கால் குவாலிட்டி வந்து அவுட்டோர் அப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து நான் போட் Airdopes 175 ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து இண்டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இண்டோரில் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ வந்து அவுட்டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அவுட்டோர் அப்போ எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதா, இல்லை உண்மையாலுமே உங்க சொல்கிற மாதிரி இஎன்எக்ஸ் டெக்னாலஜி வந்து ஒர்க்காக இருக்கா, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 35 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான். ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து 60% வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ்ல வந்து போட் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து 60% மேலே வச்சா மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கலாம். பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் போட்டோட சிக்னேச்சர்ஸ் வந்து அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்டடாக இருக்குது. மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, ஆனால் பேஸ் அளவுக்கு இல்லை. இன்னும் பர்டிகுலராக சொன்னால் மிட் டோன்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே இல்லை. சவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸாக தான் வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கண்டிப்பாக இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வருது தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து 1700 rupeesக்கு வருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1700 rupeesக்கு வந்து வருத்துன்னு வந்து சொல்லலாம். என்ன இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துருந்தா இனிமேல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம். பட் பர்சனலாக நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் வந்து ஒரு 1700 அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி இது வந்து கம்மியாச்சா நீங்கள் அந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.